வணக்கம். இது வேகும் நிகழ்ச்சி. சிறையில் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு மிகப்பெரிய உயிராபத்து. நாட்டில் புதிதாக களமிறங்கும் அரசியல் கட்சிகள் நினைத்தபடி ஆடுகிறது தற்போதைய ஆளும் கட்சி. இவைகள் தொடர்பில் ஆராய்கிறது இன்றைய வியூகம் நிகழ்ச்சி. இலங்கையின் அரசியல் களம் மற்றும் பாதுகாப்பு சூழலில் இன்று பல்வேறு அதிரடி மாற்றங்களும் முக்கிய அறிவிப்புகளும் வெளியாகிய வண்ணம் இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஒருவரின் கைது மற்றும் சிறைவாசம் தொடர்பான பாதுகாப்பு அச்சங்கள் ஒருபுறம் இருக்கு, மறுபுறம் நாட்டின் எதிர்காலம் அரசியலை தீர்மானிக்க போகும் புதிய கட்சிகளின் வரவு குறித்த தகவல்களும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதேவேளை அரசாங்கத்தில் நியமனங்கள் மற்றும் ஊடகங்களின் தார்மீக பொறுப்புகள் குறித்து ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையில் விமர்சனங்களும் எச்சரிக்கைகளும் வலுத்து வருகிறது. இவை குறித்து விரிவான தகவல் தான் இன்றைய தினம் நிகழ்ச்சியினூடாக பார்க்க போகிறோம். அதாவது, நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மகர சிறைச்சாலையில் முன்னாள் அமைச்சருக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் பார்வையாளர்களை சந்திப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் சிறைச்சாலைகள் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டிருக்கிறது. நேற்று மதியம் மகர சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சிறைச்சாலை வைத்தியர் பரிசோதித்து பின்னர் சிறைச்சாலை வைத்தியசாலையின் அறையில் அனுமதித்திருக்கிறார். அரசாங்கத்தால் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு சட்டபூர்வமாக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கி பாதாள உலக கும்பல் உறுப்பினரின் கைகளில் சிக்கியமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அவரை 19ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் எம்பியுமான ஸ்ரீன் ராகவன் மகர சிறைச்சாலையில் டக்ளஸ் தேவானந்தாவை தடுத்து வைப்பது பெரும் ஆபத்தானது என்றும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். 10ற்கு மேற்பட்ட முறை அவரை படுகொலை செய்ய முயற்சித்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. சட்ட ரீதியாக எதனையும் செய்து கொள்ளுங்கள், ஆனால் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒருபுறம் இவ்வாறாக இருக்க, இலங்கையில் புதிதாக 5 அரசியல் கட்சிகள் அரசியலில் களமிறங்க அனுமதி பெற்றுள்ளதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. புதிய அரசியல் கட்சிகள் 5 பதிவு செய்ய தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரட்நாயக்க தெரிவித்திருக்கிறார். புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்காக கடந்த நாட்கள் தேர்தல் ஆணைக்குழு நேர்முக தேர்வுகளையும் நடத்தியிருக்கிறது. அதன்படி இந்த முறை மொத்தமாக 86 அரசியல் கட்சிகள் பதிவு பெற்ற விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கிறது. இந்த விண்ணப்பங்கள் தொடர்பாக நடத்தப்பட்ட நேர்முக தேர்வுகளின் பின்னர் பதிவு செய்ய தேவையான தகுதிகளை பூர்த்தி செய்வதாக அரசியல் கட்சிகள் 5 மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 புதிய அரசியல் கட்சிகளின் பெயர்கள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளதாகவும் ஒரு கருத்து வெளிப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் தற்போது தேர்தல்கள் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளின் மொத்த எண்ணிக்கை 80 இருக்கிறது. அவற்றில் 8 அரசியல் கட்சிகள் செயலற்ற நிலையில் உள்ளதாகவும் அவற்றிற்கு செயலாளர் இல்லாதது இதற்கான காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக 86 அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அவற்றில் 3 அரசியல் கட்சிகள் தடை செய்யப்பட்டுள்ளமையும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. இது எவ்வாறாக இருக்க மற்றும் ஒரு செய்தி என்னவென்று பார்த்தோமாக இருந்தால், அரசியலமைப்பு சபையை பிரதித்துவப்படுத்தும் சிவில் உறுப்பினர்களின் பதவி காலம் எதிர்வரும் ஜனவரி மாதம் 2ஆம் தேதியுடன் நிறைவடைய இருக்கிறது. இந்த நிலையில் தாம் விரும்பிய நபர்களை நியமித்து அதனூடாக தேசிய மக்கள் சக்திக்கு நெருக்கமான நபர் ஒருவரை கணக்காய்வாளராக நியமித்துக் கொள்ள அரசாங்கம் தயாராகி வருவதாக பிபுதுருகல உரிமையவின் தலைவர் புதிய கம்மன்வில குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். கொழும்பில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை பகிரங்கப்படுத்தி இருக்கிறார். அவர் மேலும் தெரிவித்த கருத்து என்னவென்று பார்ப்போமாக இருந்தால், கணக்காய்வாளர் ஒருவரை நியமிப்பதற்கான ஜனாதிபதியின் பரிந்துரைகளுக்கு அனுமதி அளிக்கும் அரசியலமைப்பு சபையின் சிவில் சமூகத்தை பிரதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் 3 பதவிக்காலம் எதிர்வரும் ஜனவரி மாதம் 2ஆம் தேதியுடன் நிறைவடைய இருக்கிறது. தாம் விரும்பிய நபர்களை அரசியலமைப்பு சபைக்கு நியமித்துக் கொண்டு தமது பிரதிநிதி ஒருவரை கணக்காய்வாளராக நியமித்துக் கொள்ளும் நோக்கத்திலேயே கணக்காய்வாளர் நியமனத்தை ஜனாதிபதி காலம் தாழ்த்தி வருகிறார் என்று நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் என்றும் அவர் கருத்தை முன்வைத்திருக்கிறார்.
சுயாதீன நிறுவனங்களுக்கு கலனி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் அவ்வாறு இல்லாவிட்டால் திசை காட்சியைச் சேர்ந்தவர்களே சகோதரர்களையே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நியமித்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவர்களே சுயாதீன நியமனங்களை வழங்கி வருவதாகவும் அவர் மேலும் மேலும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மறுபுறம் அரசாங்கம் வழங்கும் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமங்கள் நிபந்தனைக்குட்பட்டவை, அவற்றை மீறினால் உரிமத்தை ரத்து செய்யப்படும் என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜீதிஸ் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த கருத்தை அவர் நேற்றைய தினம் முன்வைத்திருக்கிறார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்விலேயே அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். இலங்கையில் அனைத்து தொலைக்காட்சி சேவை உரிமங்களையும் தற்காலிக அடிப்படையில் வழங்கப்படுகின்றன. எனவே உரிமம் வழங்கும் போது விதிக்கப்படும் நிபந்தனைகளை கடுமையாக பின்பற்ற வேண்டிய கட்டாயம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். செய்திகளை வெளியிடும் போது அதன் துல்லியம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பது ஊடக பணியாளர்களின் ஒரு முக்கிய பொறுப்பு என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்றைய நிலையில் தொலைக்காட்சியின் தாக்கம் மிக பெரியதாக இருப்பதாக கூறிய அவர், பத்திரிகைகளில் வெளியாகும் செய்தி தலைப்புகள் மற்றும் கட்டுரைகள் தொலைக்காட்சி செய்திகளில் வாசிக்கப்படுவதாகவும் சில செய்தி வாசிப்பாளர்கள் அதில் தங்கள் தனிப்பட்ட கருத்துக்களையும் விளக்கங்களையும் சேர்ப்பது கவலைக்கிடமான நிலையாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறான செயற்பாடுகள் மக்களை தவறாக வழிநடத்தும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். தவறான எண்கள், தவறான தகவல்கள் அல்லது வழி தவறிய கருத்துக்கள் வெளியிடப்பட்டால் அதன் விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது சுகாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செய்தி ஒளிபரப்பப்பட்டால் அது சேவையின் உரிமத்தை ரத்து செய்ய அமைச்சருக்கு அதிகாரம் உள்ளது என்றும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். உரிமம் ரத்து செய்வதற்கு முன் திருத்தங்களை மேற்கொள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வழங்கப்படும் என்றும் அவற்றை பின்பற்றுவது கட்டாயம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இத்துடன் இன்றைய வியூகம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நாளைய தினமும் இதே போன்ற ஒரு சிறப்பான வியூகம் நிகழ்ச்சியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.